மக்களே 148வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல பார்த்தா உசப்பையும் சோப்பரும் தான் காட்டுறாங்க. திரும்பி கப்பல் ஏகப்பட்ட இடத்துல உடஞ்சிருச்சு. அவங்க அதை இருந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சொல்ல சொல்லிட்டு இருக்கான், இந்த கப்பல்ல ஏகப்பட்ட பொருள் உடஞ்சிருச்சு, நம்ம கப்பலை தாண்டா ரிப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். உடனே உசப் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி கிடைச்சிச்சு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி ஒரு பக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் உசப், உன்னோட கதையை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும்டா. இது நம்ம டீம்ல ஒரு பார்ட் நம்மளுக்கு தெரியும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்டா. இந்த ஷிப்பை நம்ம ரிப்பேரும் பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா லூஃபி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா சுத்தில வச்சு அடிக்கிட்டு ஷிப்பையே உடச்சு எரிஞ்சிட்டான் லூஃபி. ஷிப்பை சரி பண்ணா உடைக்காடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடிச்சு ஒரு பக்கம் உடச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் நாமி எப்படி அந்த இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேப்பை பார்த்து இது மூலியமா நம்ம சுத்தி போனாதான் அந்த எக்ஸ் மார்க்குக்கு போக முடியும், அங்கதான் மேட் பிளாங்க் கிரிக்கெட்டை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்து ஒரு பேலஸே இருக்கு. டே, இங்கதான் மேட் பிளாங்க் கிரிக்கெட் வாழ்றாரா, அவர் பெரிய பணக்காரரா இருப்பாரு போலுக்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பெரிய கனவுக்காரனா இருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். லூஃபி அனல் வேகத்துல வேகமா போய்கிட்டு இருக்கான். சுத்தி வாரான். ஆனாங்க பேலஸ் இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் போர்டு தான் இருக்கு. ரொம்ப சீப்பான ஆள் நினைக்கேன்டா, வீடு கிட்ட கூட காசு இல்ல நினைக்கேன், அதான் போர்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கான், இந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஒரு பக்கம் அதை பத்திலாம் ரொம்ப நல்லாலாம் தெரியாது, ஆனா ஏகப்பட்ட தங்கம் வந்து இந்த ஜாயால இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நாமி மிரண்டுட்டா. அப்ப நிறைய பைரட் வந்து பொக்கிஷத்துக்கு புதைச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றா ரோபின். தங்கமான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா. சோப்பர் இந்த இடத்த பத்தி தோண்டு, கண்டிப்பா அங்க தங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியே இவன் பேச்சும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள போறான். டே, யார் பேச்சும் கேட்காம ஏன்டா உள்ள போறன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, யாருமே இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு பக்கம் இங்க என்னன்னா டேபிள் ஒரு புக் இருக்கு, அந்த புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் நாமி. டே, இது ஏதோ பிக்சர் புக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புக்ல என்ன போட்டுருக்கான், நோலாண்ட் த லையர்னு போட்டுருக்குன்னு சொல்றான் அவா. அப்ப அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நார்த் ப்ளூ டெரிட்டோரியில தான் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நார்த் ப்ளூவா, அங்கதானே நான் பிறந்தேன், இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லலான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. டே, நீ ஈஸ்ட்ல பறக்கலன்னு சொல்லிட்டு உசப் கேட்கான். டே, நான் வாழ்ந்தது மட்டும் தான்டா ஈஸ்ட்னு சொல்றான். சாப்பர் போதும்டா நிப்பாட்டுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஒரு பக்கம் அப்படியான்னு சொல்லிட்டு செதுருதான் சாப்பர். டே, இது ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கும்டா, ஆனா நார்த் ப்ளூல எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் சொல்லியிருக்கான் சாஞ்சி. 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கதைடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாமி இந்த புக்ல உள்ள கதையை மட்டும் பேச ஆரம்பிக்கா. மாட் பிளாங்க்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் நார்த் ப்ளூ சைட்ல இருந்திருக்கான். அவன் எப்பவுமே அட்வென்ச்சரான ஸ்டோரி தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏகப்பட்ட கதைகளையும் ஏகப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கான். அப்புறம் அவன் ஊர் முழுக்க சுத்தினது, அட்வென்ச்சர் பண்ணது, எல்லா கதையும் வந்து கிங்கிட்டே வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கிங்கிட்ட அப்படி என்ன சொல்லிருக்கான், கிங் நான் ஒரு ஊரை பார்த்தேன், அது ஒரு கிரேட் சி, அங்க நான் தங்க மலையை பார்த்தேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன உடனே அந்த கிங்கு வந்து 2000 சோல்ஜர்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கே ஸ்ட்ரெயிட்டா போயிருந்திருக்காங்க. அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த ஐலண்டுக்கே போய் இறங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். கிங்கு நோலண்டு மட்டும் தான் 100 சோல்ஜரோட அந்த ஐலண்ட்ல இறங்கி இருந்திருக்காங்க. அந்த தங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போயிருந்திருக்காங்க. அவங்க என்னன்னு பார்த்தா அந்த ஐலண்ட்ல போய் பார்த்ததுக்கு வெறும் காடா தான் இருந்திருக்காங்க, தங்க எதுவுமே இல்ல. டே, நீ பொய்யா சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. பார்த்த அந்த உலகத்தோட்டு போகல அவன் கடைசி வார்த்தை என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த தங்க மலையை நான் பார்த்திருக்கேன், அது கடலுக்கு அடியில தான் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவன் சொன்னதை யாருமே நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுல புக்ல எழுதி இருந்திருக்கு. ஆனா கடைசியில சாகு தெருவில் அவன் நம்பிக்கிட்டே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனாலதான் நோலாண்ட் த லையர்னு சொல்லிட்டு புக் பேரே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படிங்க பெல்லமியை கட்டுறாங்க. டே, இந்த கதையை நான் ஆல்ரெடி சின்ன வயசுல கேட்டிருக்கேன்டா. டே, நார்த் புள்ள இந்த கதையை பத்தி தெரியாத ஆளே கிடையாது சொல்றான் பெல்லமி. ஜாயா தான் இந்த ஐலண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே, அந்த கதையை கேட்டு அவன் வந்து பொய் சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு சாகையே தண்டனையா கொடுத்துட்டாங்கடா, அது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பெல்லமி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நடந்தது, ஆனா அவனை பொய் சொல்லிக்காரன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் குரூவால்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பொய்யை சொல்லிட்டு அவன் சாகு தரவையில் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இறந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாருடா இவனுக்கு கேட்டாலே கோமாளி மாதிரி இருக்கடா அந்த கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கதையெல்லாம் சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பெல்லமி. உனக்கு ஒரு சாதாரண மூளை போலுக்குடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்பி இங்க நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. நாம இந்த கதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. மொத்த கதையும் படிச்சு ஒரு மாதிரி வருத்தப்படுதா, எல்லாருமே பொய் தான் சொல்லிருக்காங்களா பொய் தான் சொல்லிருக்காங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்துக்கிறதுல சடனா லூஃபி தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். டே, லூஃபி என்னடா ஆனான்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து இவனை வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இது என்னோட ஏரியாடா, யாரடா உள்ள வந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். டே உசப், நீ லூஃபியை போய் காப்பாத்துடா, இவனை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சி அனல் பக்கத்துல வாரான். என்னடா நீங்க தங்கத்தை தேடி வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி கூட ஈக்குவலா சண்டை போடுறான். சாஞ்சி கிக்கே பிளாக் பண்றான், ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி சுட்டும் தள்ளுறான். ஆனா நம்ம பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். டே, இதெல்லாம் என் மேல ஒண்ணுமே படாடா, இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோர் ஒரு பக்கம் கத்துறான். டே, எப்பவுமே உன் ஆப்பனண்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு சோட தூக்கிட்டு வரான். அனல் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். சடனா
சடனா பார்த்தா வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சாயிரான். இங்க லூஃபியை உசப் காப்பாத்திருக்கான். டே ஏதோ பபிள்ஸ் வந்துச்சுடா, அதனால தான்டா எட்டி பார்த்தேன். ஆனா ஒருத்தன் தண்ணிக்குள்ள இழுத்து போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. லூஃபி நல்லா இருக்கான். ஆனா அங்க ஒருத்தர் வயிறு வலியை துடிச்சிட்டு இருந்தாம்ல, அவனை சோப்பர் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நோயாடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, கேசியான்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இவன் இந்த மாதிரி டைவ் பண்ணிக்கிட்டே இருக்கல, இவனுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் வரத்தான் செய்யும் சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை குணப்படுத்த முடியுமான்னு லூஃபி கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு டெய்லி இந்த தண்ணிக்குள்ள குதிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் தான் பின்னாடி அந்த மங்கி பிரதர்ஸ் போட்டோவும் ஒட்டி இருக்கு. ஏதோ ரிஸ்க் எடுத்து உள்ள எதையோ தேட போறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா இவன் செத்துருக்கான, இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். அந்த போட்டோ அப்படி பக்கத்துல வச்சு காட்டுறாங்க. ஆனா பார்த்தா மங்கி பிரதர்ஸ் அங்கிருந்து ஓடி வராங்க. டே ஏதோ கன் சத்தம் கட்டிச்சுடா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து நிக்கானுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மங்கி பிரதர்ஸ் சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்மள கொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. டே நீங்க என்னடா பண்றீங்க, எங்கால புடிச்சு என்னடா லாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வேற காப்பாத்த தான்டா வந்திருக்கோம், அதுல உங்களுக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்னடா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் வேற பார்த்தா நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் உட்காந்து ஒன்னா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்களும் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பப்ப இங்க வாரமோ இந்த ஐஸ்லாண்ட்ல நாங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வருவோம்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எங்களோட வீடு சின்னதா இருந்தாலும் இந்த வீடு ஜாலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பாக்க நல்லா ரொம்ப பெருசா இருக்கீங்களடா, நீங்க எப்படிடா இங்க இருப்பீங்க லூஃபி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ என் தம்பியவே அடிச்சிட்டிய, நீ சின்னதா தான் இருக்க, ஆனா நீ வேற லெவல்னு சொல்றான். டே நீ நினைச்சாலும் ஆளை அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள சோப்பர் ஓடி வரான். டே அவன் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு லூஃபி இங்க போறான். பார்த்தா அந்த குரங்கு இந்த குரங்கு ஒரு அடிக்கு அடிச்சு பறக்க விட்டான். உடனே உள்ள வரான் லூஃபி. டே நீ மன்னிச்சிருடா, நான் தங்கத்தை உள்ள எடுக்க போனேன், நீங்க அதை எடுக்க தான் வந்தீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே அவன் உண்மையிலே தங்கம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க எதைத்தான் தேடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க தேடி வந்தது வந்து ஸ்கை ஐலாண்டு, அங்க எப்படி போகணும்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இடம் இருக்கு நீ நம்புறியான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி அடிக்கலான்னு போறான். லூஃபியும் டென்ஷன் ஆகுறான். அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அப்படி ஒரு இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்க. லெஜெண்டரியா ஒருத்தன் போய் சொல்லுவான், அவன் என் ஃபேமிலியில உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது பொய் சொல்லுவானா அப்படின்னான்னு சொல்லிட்டு உசப்ப பாக்குறான். ஏன்னா உசப்பு தான் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ப்ளூல நோலண்டை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் அதை பத்தி சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி சொல்றான். இப்பதான் புரியுது நோலண்டோட வீட்டு பேர் வந்து மாட் பிளாங்க் தான், அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இந்த ஐலாண்டு அந்த ஸ்டோரி, அப்பனா இந்த ஐலாண்டு இந்த ஸ்டோரியில இருக்கான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட முன்னோரோட முன்னோரு அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே சந்தேகமா இருக்கு, அவரோட ரத்தம் என் உடம்புலதான் ஓடுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்ன போய்க்கு அப்புறம் உலகம் முழுக்க எங்களோட பேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால மோட் பிளாங்க் ஃபேமிலிக்காரங்க எப்பவுமே அவங்க பேர் வந்து வெளியே தெரியாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு எங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே அவரை வந்து வெறுக்கவே இல்லைன்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் வந்து நோலண்ட் வந்து ரொம்ப உண்மையான மனுஷருடா, அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நாமையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் கடைசி வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னாருன்னு சொன்னாங்க. அந்த தங்க மலை வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்க மாட்டாரு, அழுதுகிட்டே அதை சொல்லியிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா ஜாயால இருந்து அந்த ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போக மாதிரி சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அங்க உள்ள கிங் வந்து ஜாயா ஒரு தான் பார்த்தாரு. ஆனா இங்க தங்க எதுவுமே இல்ல, அதை பார்த்தோன்னே அவர் பொய் சொல்றோம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா ஜாயா மூலியம் தான் ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போக முடியும். எல்லாருமே அவரை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் கேளிக்கே சிரிக்கிற அளவுக்கு அவர் பொய் சொல்றவர் அவரை இறந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த தங்க மலை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு உங்க தாத்தாவோட பேரை வந்து நீங்க வந்து நல்ல பேரா மாத்த நினைக்கிறீங்க அப்படிதானே சொல்லிட்டு கேட்கறான். டே முட்டாள்தனமா எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான். கொஞ்சம்னா உசப் தலையே செதறி இருக்கும். சொன்ன கதை எல்லாமே வந்து என்னோட முன்னோர்கள் கதை மட்டும் தான்டா, ஆனா அவரால் எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாடா, அவர் கூட என்னை சேர்க்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவர் குழந்தைடா, வாரம் போறவங்கள என்னை பத்தி சிரிச்சா எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா, உனக்கு புரியுதாடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் வளரும் போது என்னை பத்தி சிரிக்க தான்டா செஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேரை நல்ல பேர் ஆக்குறதுக்காண்டி என் குடும்பத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் போய் தொலைஞ்சதுதான்டா மிச்சம். ஆனா கடைசி வரை நல்ல பேரை எடுக்க முடியலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாட் பிளாங்க். அதனால என் தலையில இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வில்லேஜை விட்டு என் ஊரை விட்டு நான் வந்துட்டு நான் ஒரு பைரட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பைரட்டான்னு சொல்லிட்டு லூஃபி சந்தோஷப்படுறான். இல்ல நான் நோலண்ட் பேர்ல இருந்து வெளியே வரதுக்காண்டி நான் ஒரு பைரட்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்டா, அந்த பேரை மறைச்சிட்டு நான் பைரட் குரூப்பா வாழன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து யாரும் என்ன சிரிக்காத அளவுக்கு இந்த கிராண்ட்லேண்டுக்குள்ள நுழைஞ்சேன், ஏகப்பட்ட பொக்கிஷத்தை தேடி வந்தேன்னு சொல்றான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த ஐலாண்ட்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். நான் எதிர்பாராத தரமா தான் வந்தேன், யாருமே வந்து என் குடும்பத்தில் வரவங்க இது வரைக்கும் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சதே இல்ல, ஆனா ஆக்சிடென்டா வந்தாலும் இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சேன்டா. அப்பந்தான் நான் முடிவெடுத்தேன் சிட்டி ஆஃப் கோல்ட நான் கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி செய்ய நினைச்சாலும் விதியா அப்படி செய்ய வைக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குருவும் வந்து அப்படி அவனை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காண்டி இருங்க, நாங்க இனிமேல் இங்க இருக்க போறது இல்ல கேப்டன், நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவன் குருவே இவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அன்னையில தான் தண்ணியில குதிச்சு இவன் தங்க மலையை தேடி போயிருந்திருக்கான். டெஸ்டினி இங்க
இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதை தேடிதான் நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம சாகுத வர இதை தேடிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு உசப் அழ ஆரம்பிச்சிட்டான். சரி இந்த சமயத்துல இந்த குரங்கு எங்க இருந்து வந்து லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். டே அவங்க வெறும் ஃபேன்ஸ் தான்டா, அந்த புக்கு காண்டி வந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க, ஏதோ ரூமரை கேள்விப்பட்டு தான் என்னை தேடி வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நோலண்டோட கோல்டு வந்து இன்னும் இந்த உலகத்துல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்களும் தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க மீட்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா இறங்கி தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடலை பத்தி உங்களுக்கு தெரியுது எவ்வளவு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எனக்காண்டி தான் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அவங்க என் வாழ்க்கையில சொல்லாம தான் வந்தாங்க, ஆனா வந்தாலும் எனக்கு எப்பவுமே துணையாவும் இருக்காங்க. எனக்கு ஒரு கீழே உள்ளவங்களா இருந்து எனக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. முட்டாள் தான், ஆனா எப்பவும் உண்மையானவங்க. உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஒரு உண்மையான காமரடான்னு சொல்லிட்டு உசப்பே அழ ஆரம்பிக்கான். முட்டாள் கதையெல்லாம் நான் கேட்க வரல, எனக்கு தேவையான ஸ்கை ஐலாண்ட் மட்டும் தான், அதை பத்தி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஓப்பனா சொல்ல போனா அது என்னோட முன்னோர் சொன்னோம்ல நோலாண்ட் த லயர், அவருக்கு மட்டும் தான் இதை பத்தி தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பேசிக்கிறதுல ஒரு புக் எடுக்கான், அதை பத்தி எதுவும் ரெக்கார்ட் இருக்கா, அதான் அந்த புக் எடுக்கீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பத்தினா எது இல்ல, ஆனா அவர் ஏதோ இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு புக்கை திருப்ப ஆரம்பிக்கான். இதான் லாக் புக்கான்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. ஆமான்னு சொல்றான். இதா இந்த பிடிச்சிக்கோ, இதை படிச்சுக்கோன்னு சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லாக் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்க ஆரம்பிக்கா. வருஷத்தையும் ஒரு நாளையும் குறிச்சு அவ படிக்க ஆரம்பிக்காவா. லாக் போஸ் எங்க காட்டுதோ ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஒரு இடத்த காமிச்சிருக்கு, அந்த ஹார்பர்ல இருந்து அவன் கிளம்பி போயிருந்திருக்கான். சமயத்துல நாங்க அங்க இருந்து போய்க்கிறதுல ஒரு ரேரான ஐட்டம் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. அது ஒரு பம் போட்டு, அது வந்து எப்படி இயங்குதுன்னா ஸ்கை ஐஸ்லாண்ட்ல வந்தது, அது பேரு வேவர்னு சொல்றாவா. வெறும் காத்தே இல்லாம காத்து மூலியமா ஜெனரேட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஒரு பெர்ஃபெக்டான டாய், அதை நான் கண்ட்ரோல் பண்ணேன், அதை அழகாவும் நான் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒன்னு அதுல எழுதி இருந்திருக்கான். ஸ்கை ஐஸ்லாண்டோட பொருள் வந்து ஏகப்பட்ட எங்களுக்கு கிடைச்சிச்சு, அந்த ஸ்கை ஐஸ்லாண்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதி இருந்திருக்காரு. ஸ்கை ஃபிஷ்லாம் அங்க இருந்துச்சு, ஒன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்கை ஃபிஷ்ஷான்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கான். அதை பத்தி நான் கீழே ஏகப்பட்ட பொருளை பார்த்தேன், கண்டிப்பா என்னாலே ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போக முடியும் நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருந்திருக்காரு. இதை எழுதுறது மோட் பிளாங்க் நோலண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ராபின் சொன்னது உண்மைதான், அப்ப கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம போயே தீரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு மோட் பிளாங்க் அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கான் வெளியே. மோட் பிளாங்க் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். டே அவனுக்கு யாரடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல மாதிரி தெரியுதானுங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை, அவனுக்கு ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போயே தீரணும்னு சொல்றான். இப்படி போனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க போனாங்கன்னா அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குரங்கு. நம்ம வேணா அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து அவங்கள போக வச்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா நம்ம ஹாக்கையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபியோட போட்டோவையும் ஜோரோட போட்டோவையும் பார்த்துட்டு அப்படி சந்தோஷமா சிரிக்கான் அவன். அதோட எபிசோட் அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறங்க. See you bye.